சமையல் மந்திரம். ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு: அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்ப நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வாணிஸ்ரீ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். ஓகே, அதே அப்படியே இதான் சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்களானா இருக்கேன். அப்படியே. ஆமா. சூப்பரான விஷயம் பேசலாமா? சூப்பரான விஷயம் பேசுவோம். ஓகே, என்ன இன்னைக்கு சூப்பரான விஷயம்? இத பத்தி பேசுவோம். என்னது, எனக்கு எதுவுமே வரலையே. எதுவும் வரலையா? இல்ல. வரும் பாருங்க. அப்படியா? எப்படி? சொல்லும்போது வந்துரும். அப்படியே சொல்லும்போதே வந்துட்டு சொல்றீங்களா? சரி, ஓகே. என்ன அந்த அளவுக்கு ஒரு திங் சொல்ல போறீங்க? ஒரு ஆசையா ஒரு பெண்ணிட்ட போய் உட்கார்ந்த உடனே அதடி இழுக்கணும். ஓகே. அது வந்து ஒதுக்கி வைக்க கூடாது. அதாவது படா இது வந்து ஒரு ஸ்மெல் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மனசு வந்து அவங்க இருந்து தூரமா தள்ளி வைக்க கூடாது. பக்கத்துல உட்காந்தவன அப்படியே இழுக்கணும். அது மாதிரி இருக்கணும் இல்லையா உடம்பு? பெரும்பாலும் அது மாதிரி யாருக்கும் இருக்கிறது இல்ல. அவங்கள பத்தி பேச போறோம். அதுக்கு ஒரு டைட்டில்: பேட் ஸ்மெல், பேட் செக்ஸ். ஓகே, இது என்னது? பேட் ஸ்மெல்லுக்கு பேட் செக்ஸுக்கு என்ன கனெக்ஷன்? அதாவது ஸ்மெல் இருந்துச்சுன்னு வச்சுங்களா, செக்ஸ்ல அப்படியே இன்ட்ரெஸ்டாலாம் போவாது, பேடா தான் போவோம். அப்படியா? ஆமா. எப்படா அந்த இடத்த விட்டு நான் வந்து ஓடி போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கு. அப்பதான் அவுட் ஆக வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு. ஆமா. ஏன்னா ஒரு பக்கத்துல ஒரு பெண்ணிட்ட போய் உட்கார்ந்தும் போதும் சரி, ஒரு ஆண் ஒரு பெண்ணிட்ட உட்காரும் போதும் சரி, நம்ம நேரம் உட்கார்ந்து இருக்கணும். எப்படி? ரொம்ப நேரமா உட்காரணும். ரெண்டாவது, ஒரு ஆண் ஒரு பெண்ணிட்ட சந்தோஷமா இருக்கும்போது பெண் ஆண் சந்தோஷம் நம்ம நேரமா மூவ்மெண்ட்லயே இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எடுத்து புசு புசுன்னு அடிச்சுக்குவாங்க. அந்த வாசனை இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். அந்த வாசனை போச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மெல் வரும் பாருங்க, அதுதான் பேட் ஸ்மெல். ரெண்டு பேருக்கும் இஸ் டிபெண்ட், ரைட்? இல்ல மேடம், வியர்வை. இந்த வேர்வை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு நாத்தத்தை கொடுக்காது, ஸ்மெல் கொடுக்காது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஓவரா ஸ்மெல் கொடுக்கும். சும்மா லைட்டா அந்த அக்குள் தூக்குவாங்க பாருங்க, ஐயோ ஐயோன்னு ஓடிடுவாங்க. நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறோம். இந்த உடம்புல இருந்து வரக்கூடிய வேர்வை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் இல்ல, ஒரு சிலருக்கு எல்லாம் வேர்வை எல்லாம் லைட்டா இருக்கும், அது அப்படியே ட்ரை ஆயிடும். அது வெளியே விடுறதுக்கும் அந்த தன்மை அந்த ஸ்கின்னுக்கு உண்டு, இழுத்து வைக்கிறதுக்கும் அந்த தன்மை உண்டு. ஒரு சிலருக்கு வெளியே விட்டுச்சு அப்படின்னா அப்படியே நாத்தமாவே இருக்கும். உடம்புல, பெட்ல, துணியில, புடவையில, ஜாக்கெட்ல ஸ்மெல்லாவே இருக்கும் பாருங்க. அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து ஒரு ஆரோக்கியமான உடம்பு இல்ல, ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையே இல்ல. அந்த ஸ்மெல்லே வந்து அந்த வேர்வையே ஸ்மெல் ஆகுது அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கெட்ட ரத்தங்கள், அதாவது அவங்களுடைய உடல் ரீதியா பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து வரக்கூடிய வேர்வையே பாத்தீங்கன்னா ஸ்மெல் வருது அப்படின்னாவே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏதாவது கிருமின்னு சொல்லலாம், கிருமி நாசினி ஸ்கின்ல. ஆமா, ஸ்கின் டிசீஸ் ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அது மாதிரி உள்ளவங்க கூட செக்ஸ் வச்சுக்கினா அது பேட் செக்ஸ். சந்தோஷமா எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்க அந்த ஸ்மெல்ல ஏத்துட்டே. ஆமா. மத்த என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணுகிட்ட போனா ஸ்மெல் வருது, ஒரு நல்ல காஸ்ட்லி சென்ட் கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு போய் புசு புசு புசுன்னு அடிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு அவர் வந்துருவாரு. அப்பப்ப சென்ட் அடிச்சுனா சந்தோஷமா இருக்க முடியும்? அதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சேவிங் பண்ணணும். ஆமா, ஒரு சிலருக்கு ஏன்னா அது பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து இந்த கத்தாழையினுடைய ஸ்மெல் வரும், வாசனை வரும். அது வந்து ஒரு மாதிரியா ஸ்மெல் அடிக்கும். ஆமா, அது மாதிரி இருக்கும். அதனால வந்து செக்ஸ் வச்சுக்கும் போது ஆணும் சந்தோஷமா இருக்க முடியாது, பெண்ணும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு இஷ்டப்படாம, ஈடுபாடு இல்லாம, உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணது கொடுத்துறாங்க, தாலி கட்டிட்டு குடும்பம் பண்ற பெண்ணு வேற ஒருத்ததுக்காக ஒதுக்கி வச்சிட முடியுமா? எப்படியாவது பொண்ணுகிட்ட போய் சந்தோஷப்படுத்தி தான் ஆகணும். அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேர்வை சும்மா ஒரு ஃபேன் இல்லைன்னா அவ்வளவுதான், உடனே அவங்களுக்கு உடம்பெல்லாம் நினைஞ்சிரும். பாத்தீங்கன்னா அந்த கையெல்லாம் சில பேருக்கு கை கொடுப்பீங்க, நிறைய நண்பர்கள்லாம் பாத்தீங்கன்னா கை கொடுப்பாங்க பாருங்க. கை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கையெல்லாம் டோட்டலா அப்படியே ஈரமாவே இருக்கும். நம்மளுக்கு ட்ரையா இருக்கும், அவருக்கு ஈரமா இருக்கும். அதே பிளேஸ் தான், அதே இடம் தான். ஆனா அவருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த அப்படியே ஈரம் வந்துனே இருக்கும். இது ஒரு வியாதி, நீர் வியாதி. அதாவது பெரும்பாலும் வந்து நீர் வடிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத கெட்ட நீர் வெளியாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
பெரும்பாலும் வந்து மோஷன் போகும்போதே சில ஆண்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் இந்த கெட்ட நீர் எல்லாம் வெளியாயிடும். யூரின் போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கெட்ட நீர் எல்லாம் வெளியாயிடும். மோஷன் போகும்போது நொறையா நொங்குமா கொளத்த பாசம் மாதிரி அந்த அந்த நீர் எல்லாம் கெட்டதெல்லாம் வெளியாகிறவங்களுக்கு அந்த ஸ்கின்ல இருந்து வெளியே வராது. இந்த மோஷன்ல சரியா போவாதவங்களுக்கு என்ன உடம்புல அந்த வேர்வை தங்கி அவங்களுக்கு ஃபுல்லாவே பனியன் ஜட்டி ஆமா இதெல்லாம் வந்து நடையிறது பாத்தீங்கன்னா இச்சிங் மாதிரி ஆகி உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து சொறி சிறங்க மாதிரிலாம் அந்த ஸ்கின்ல வந்துடும். அது மாதிரி உள்ளவங்களாம் வந்து சந்தோஷமா இருக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. உணர்ச்சி வசம் வரும்போது உல்லாசமா இருக்கும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு நீண்ட நேரம் நீடிக்கும் போது என்ன பண்ணா சுற்றுச்சூழல் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். கூட இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். சுற்றுச்சூழல் ஏதாவது ஸ்மெல் இருந்தாலோ இல்ல ஏதாவது கலீஜி இருந்தாலோ நாத்தம் இருந்தாலோ இங்க இன்ட்ரெஸ்டா இருக்க முடியாது. இங்கேயே ஒரு கலீஜியும் நாத்தம் இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி உள்ளவங்களா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு. இல்ல டாக்டர் இந்த மாதிரி வந்து பேட் ஸ்மெல் வரதுக்கு முக்கியமா என்ன காரணம்? அதான் மேடம், அதாவது உடம்புல வந்து ஸ்கின் டிசீஸ்ல வந்து கெட்ட நீர் வெளியாகாமல் இருத்தல். இதுக்கு வந்து நிறைய தண்ணி அந்த மாதிரி குடிக்கணும். நம்ம தண்ணி குடிக்கணும். வெயிட் போட்டவங்களுக்கு தான் பெரும்பாலும் அது மாதிரி இருக்கும், ஓவர் வெயிட்டா உள்ளவங்களுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடம்பு ஹீட் ஆயிடும். சிலருக்கு ஹீட் ஆகி போச்சுன்னா அந்த ஒரு ஃபேன் வரலாம் ஒரு புழக்கமா இருந்தாலும் பட்டுன்னு வேறு வரும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போகாம யூரின் ஃப்ரீயா போகாம அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். சோ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டாக்டர்? இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வருது நிறைய மருந்து மாத்திரை இருக்கு மேடம். இந்த சோத்து கத்தாழை இருக்கு பாருங்க, சோத்து கத்தாழை சோறுன்னு சொல்லுவாங்க, குமரி, அது டெய்லியும் குடிச்சாவே போதும் மேடம். வேர்வை ஆமா டெய்லியும் வெறும் வயிற்றுல காலையில நல்லா மோர்ல போட்டு நல்லா டெய்லியும் காலைல ஒரு மண்டலம் டெய்லியும் குடிச்சு வந்தான்னு வச்சுங்களா இந்த வேர்வை நாற்றம் அறவே போய்விடும். ஸ்மெல் வராது. நல்லா வந்து உஷ்ணத்தினால வர ஸ்மெல் கூட உங்களுக்கு ஒரு வராது. ஹஸ்பண்ட் சந்தோஷமா இருக்கும் போது எப்படியும் அவங்களுடைய இறுக்கத்தின் வரக்கூடிய வேர்வை ஸ்மெல் இருக்காது. அவங்க என்ஜாய் பண்ணாலும் அந்த நாற்றம் இல்லாம ஒரு 5 நிமிஷம்ன்றது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நீடிக்கும். இதெல்லாம் வந்து சுத்தம் பண்றதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு மூலிகை மருந்து தான் கத்தாழை. அந்த கத்தாழையில செய்யக்கூடிய உணவு தான் இப்ப நான் செய்ய போறேன். அது சாப்பிட்டாங்கன்னா பேட் ஸ்மெல்லு, பேட் செக்ஸ். பேட் செக்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம செக்ஸ் வச்சுக்கிறது. ஆமா அது மாதிரி இல்லாம இன்ட்ரெஸ்டோட சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு செய்யக்கூடிய உணவு குமரி மோர். குமரியில மோர் செஞ்சு குடிக்கணும். ஆமா கத்தாழையை எடுத்துன்னு வந்து அழகா தோலை சீவி துண்டு துண்டா நறுக்கி அழகா மோர்ல போட்டு கப்புன்னு குடிச்சாருன்னு வச்சுங்களா கும்முன்னு செக்ஸ் வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் எல்லாமே நல்ல அழகா வந்து செக்ஸ் வச்சுக்கலாம் அவங்க கூட சந்தோஷமா. நிறைய பாத்தீங்கன்னா வேற உள்ளவங்க கூட பக்கத்துல உட்கார்ந்தா கூட நம்மளுக்கு போயிடலாம் தான் இருக்கும். அது அப்புறம் அதாவது செக்ஸ்ன்றது புருஷ பொண்டாட்டிக்குள்ள நண்பர் கூட பழகுறோம். நீங்க ஒரு நண்பர்கிட்ட பழகுறீங்க, நான் நண்பர் பக்கத்துல வேற யாரோ உட்கார்ந்துவாரு அப்ப நம்மளுக்கு வந்து அவன்கிட்ட இன்ட்ரெஸ்டா பேச முடியாது. இப்போ உங்க நம்மகிட்ட என்னத்த பேசுறது நாத்தடிதான் சொல்லி ஒதுங்கி போவோம். அது மாதிரி தான் செக்ஸ் வாழ்க்கையே ஆயிடும். அப்ப நம்ம பேட் செக்ஸ் தான் சொல்லி ஆகணும். பேட் ஸ்மெல்லுனாவே பேட் செக்ஸ் தான். அதுல சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது. எப்படா அந்த இடத்த விட்டு நவருவோம் தான் தோணும். அது மாதிரி புருஷன் பொண்டாட்டி ஆகி போச்சு, எப்படியும் படுத்துதான் ஆகணும், சந்தோஷமா இருந்துதான் ஆகணும். அப்ப என்ன பண்றது, கடமைக்கு எப்படா விட்டுட்டு ஏஞ்சிருப்போம் தான் இருக்குமோ தவிர இன்ட்ரெஸ்டா லாங் டைம் பண்ண மாட்டாப்ல. விட்டுட்டு ஏஞ்சிக்கலாமா அப்படிதான் நினைக்க தோணும் இல்லையா? அதுதான் ஸ்மெல் இல்லாம ஆணும் பெண்ணும் வேர்வை இல்லாமல் இருங்கள். ஆரோக்கியமான செக்ஸ் நீண்ட நேரம் நீடிக்கும், ஆரோக்கியமான ஒரு உடம்பா இருக்கும். சோ இந்த வந்து உணவு வந்து நான் சின்ன பிரேக் அப்புறம் செஞ்சுக்கலாம் டாக்டர். ஓகேவா? சோ சின்ன பிரேக் அப்புறம் மறுபடியும் உங்களை சந்திக்க போறேன். இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்க நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து 1 மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனிஹவ் 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க, அது வரைக்கும்
நல்லபடியாக குழந்த போனேன், நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. டாக்டர் பழனி சார் கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாசத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். எனக்கு 3 மாசம் சொன்னாரு, ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கழுவு நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம், உங்களை எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வயசுல இப்போ பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோட வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க. மெடிசன் எடுக்கணுன்னு 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம், ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2ஆவது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு குமரியை சேர்த்து ஒரு மோர் செஞ்சு காமிக்க போறாங்க. இது வந்து பேட் ஸ்மெல், பேட் செக்ஸுக்காக வந்து இது எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஒரு உணவு சாப்பிட்டா அந்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் வந்து டாக்டர் எப்படி சொல்லுவாங்க, அதை எப்படி செய்யணும் டாக்டர் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க பாருங்க. அதாவது பேட் ஸ்மெல்லு, பேட் செக்ஸ் நான் முன்னே சொல்லியிருந்தேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும், அதாவது இந்த விஷயத்துல முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பக்கத்துல என்ன மூக்க முடிக்கலாம், பக்கத்துல போய் படுத்தா மூக்கவும் முடியாது, அதையும் மூட முடியாது. ஆமா, அதால வந்து இருந்துதான் ஆகணும், அது கட்டாயம். ஏன்னா மனைவி கேட்குறாங்க, மனைவி வந்து ஒதுக்கி வைக்க முடியாது. அதால வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையை சரி பண்ணலாம். இப்ப கணவனுக்கு அது மாதிரி ஒரு பிரச்சனை, கணவனை ஒதுக்கி வைக்க முடியாது. அதனால கணவனுடைய பிரச்சனையும் சரி பண்ணலாம். இந்த பேட் ஸ்மெல்லில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு செக்ஸாக இருக்கும். காமத்தின் உச்சன்றது வந்து அது அப்பாற்பட்டது இருந்தாலும் அந்த டைமில் வந்து ஒரு சுகமான ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னா ஒரு ஒரு இருக்கிற சூழ்நிலையை நல்லா நம்மளுக்கு நல்லா பிளேஸ், மற்றபடி ஸ்மெல் எல்லாமே நல்லா அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்மெல் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா குறையாவே சொல்லுவாங்க, மனசுலயும் நினைச்சுக்குவாங்க. அதால ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல்லா இருக்கணும். அப்படியே துர்நாதா இருந்தா எப்படிதான் செய்ய ஒரு சில வீட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மெல் வருதுன்னு தெரிஞ்சிடும், சரி ஒரு சென்ட் அடிச்சிடுவோம், புஸ் 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 சென்ட் அடிச்சிட்டு. அது வந்து ஒரு டெம்பரரியா தானே டாக்டர், நம்ம வந்து ஒரு அந்த டைம்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது டெம்பரரி, இது பெர்மனன்ட். இது வந்து பெர்மனன்ட். இப்போ இது பெர்மனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாமா டாக்டர்? என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்தாழை. நான் ஏற்கனவே சொன்னேன், கத்தாழை என்பது ஒரு மனிதருடைய பாத்தீங்கன்னா எல்லா பியூட்டிஷியன் பொருளையும் பாத்தீங்கன்னா சோப்பு, ஃபேஷியல், ஃபேஸ் வாஷ், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த கத்தாழை இல்லாத ஒரு பொருளே கிடையாது. அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கணும், அழகு சாதன பொருளுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு கத்தாழைய நம்ம வந்து நேச்சுரலா குடிக்க போறோம். அழகா தோட்டத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கிராமத்துல கிடைக்கும். அழகா வெட்டினுவாங்க, வெட்டின்னு வந்து அழகா மேல் தோலையும் கீழ் தோலையும் சீவிட்டு அழகா சின்ன சின்ன சின்னதா துண்டு துண்டா நசுக்கி நல்லா தண்ணியில போட்டு அலசி நல்லா மோர் ஒரு டம்ளர். இப்போ நம்ம அதுதான் செய்ய போறோம். அழகா போட்டு காலையில வெறும் வயிற்றுல ஒரு மண்டலம் கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வேர்வை துருநாற்றமே இருக்காது, வராது, ஸ்மெல்லே வராது. தேவையான பொருட்கள்: கத்தாழை, வெண்ணெயை கடைந்த மோர், கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகக்கூடியது மோர். மோரை வந்து இந்த மோர்ல எதுமே ஸ்பெஷல் இல்ல டாக்டர்? மோர்ல ஸ்பெஷல் இல்ல மேடம், மோர்ல வந்து ஸ்பெஷல் உடம்பு குளிர்ச்சி தான், பால் மோர். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கத்தாழை. இது வந்து கசப்பா இருக்குல டாக்டர்? நேயர்களே, இது வந்து நம்ம அப்படியே இல்ல, இது அலசிட்டா கசப்புலாம் வராது. இது அலசிட்டா இது வந்து மிக்ஸில போட்டு வேர்வை துர்நாற்றம்
வேண்டாம். அப்படியே நம்ம அழகா இதை வந்து அழகா கட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம சின்ன சின்னதா. ஓகே. அதே நான் அப்படியே எடுத்து நாங்க என்ன பண்ணுவோம் செய்யும் போதே எங்களுக்கு போட்டு முழுங்கிடுவோம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது எப்படி கடிக்க முடியாது, அது வந்து ஜெல் டைப்ல இருக்கு. கடிக்கலாம், கடிச்சாலும் ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் வெடுகுன்னு ஒன்றும் ஆகாது. ஓகே. அழகான ஒரு கத்தாழையை நம்ம மோர்ல ஆட் பண்றோம். ரொம்ப குளிர்ச்சி கூட இந்த பேட் ஸ்மெல்ல வந்து நம்ம வந்து உடம்புல இருந்து எடுத்துறோம். கணவன் மனைவி மேல ஆசையாகவும் மனைவி கணவன் மேல ஆசையாகவும் ஸ்மெல் இல்லாமல் செக்ஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு உணவு இந்த கத்தாழை. சரி டாக்டர். கத்தாழை இதுல நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து கொஞ்சம் சால்ட் எடுங்க. கொஞ்சமா இந்த மோருக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை இதுல போட்டு கலக்கிட்டோம். ஓகே. அடுத்து இந்த இஞ்சியை வந்து ஆட் அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா இஞ்சி. ஓகே. கொஞ்சமாக இஞ்சியை போட்டோம். சோ இஞ்சி வந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஆமா. கருவேப்பிலை எடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, வாசனைக்கு இதெல்லாம். சோ குடிக்கும்போது அப்படியே ஒரு ஸ்மெல்லோட டேஸ்ட் நம்ம செக்ஸ் பண்ணும்போது எப்படி ஒரு நல்ல ஸ்மெல் இருந்தா செக்ஸ் பண்ண முடியும், அதே மாதிரி இந்த மோர் குடிக்கும்போது ஒரு நல்ல மனமான ஒரு கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுங்க. ஓகே. இதெல்லாம் சேர்த்து குடிச்சதா ஒரு நல்ல ஸ்மெல்லா இருக்கும், அப்போ குடிக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். இல்லனா இது வேற ஆல்ரெடி கத்தால வந்து கொஞ்சம் லைட்டா கசப்பா இருக்கும்ல டாக்டர். சோ இதெல்லாம் ஆட் பண்ணாதான் உங்களால குடிக்க முடியும். அடுத்து கொஞ்சம் காரம். ஓகே. பச்சை மிளகாய். கொஞ்சமா பச்சை மிளகாய். ஓகே. அவ்வளவுதான். அருமையான ஒரு கத்தாழை ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். ஓகே. கத்தாழை மோர் ரெடி பண்ணிட்டோம். ஆமா, கத்தாழை மோர் ஜூஸ். இது அப்படிதான் சொல்லலாம். இது வந்து அதிக வேர்வை, அதிக துர்நாற்றம், உடம்பில் இருக்கிற ஏற்படக்கூடிய வேர்வையினால் வரக்கூடிய சின்ன சின்ன ஸ்கின் ப்ராப்ளங்கள் இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய அரிய ஒரு மோர், கத்தாழை மோர். இதை நீங்கள் சாப்பிட்டால் அந்த ஸ்மெல் இல்லாமல் கணவன் மனைவி சந்தோஷமாக உடலுறவில் திருப்தியாக இருக்கலாம். இந்த நாற்றத்தை துர்நாற்றத்தை அறவே நீக்கக்கூடிய ஒரு அரிய மருந்து. ஓகே டாக்டர். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ என்ன விவர்ஸ் வந்து இது எப்படி செய்யணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு மருந்து சொல்ல வந்து உடம்புல பேட் ஸ்மெல் இருந்தாலே வந்து பக்கத்துல போறதுக்கே நம்ம வந்து ஒரு மாதிரி அனேசியா இருக்கும். ஆனால் செக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்க முடியும்? ஸோ அதனால வந்து அந்த பாடியில இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லை வந்து ரிமூவ் பண்றதுக்காக வந்து டாக்டர் வந்து இந்த கத்தாழை மோரை வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. அது எப்படி செய்யணும், எதுக்காக வந்து இதனால என்ன ஹெல்ப் வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களோட உடம்பும் நல்லா இருக்கட்டும், உங்களோட உடம்போட அந்த பேட் ஸ்மெல் வந்து ரிமூவ் ஆகும். இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல செக்ஸ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே. தேங்க்யூ டாக்டர். ஒரு நல்ல ஒரு மருந்தை வந்து செஞ்சு காமிச்சிருக்கீங்க. இது வந்து அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட சபை உங்களுக்கு நன்றி டாக்டர். நன்றி மேம். நன்றி. என்ன விவர்ஸ், இன்னைக்கு செஞ்ச இந்த ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வரப்போது நம்ம நிகழ்ச்சியில வந்து ஆலோசனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார், மருந்து சாப்பிட்டோம். 2ஆவது மாதத்துல நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைக்கு போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கண்டினியூஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அது இப்போ உடனே கன்சர் ஆயிடுச்சு. அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் வந்துருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் 4 எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்துல எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ள கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இதுவாயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரியே கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரியே கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க
பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆலோசனை. சரி டாக்டர், இன்னைக்கு என்ன லெட்டர் வந்திருக்கு பார்க்கலாமா? படிங்க, படிச்சிடுவோம். ஓகே. டாக்டர் சருக்கு வணக்கம். என் நேம் அம்பிகா. எனக்கு ஏஜ் 23. எனக்கு மேரேஜ் ஆகி 4 மந்த் தான் ஆகுது. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க ப்ரோக்ராமா நான் பார்த்து தான் வரேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா இது வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மேரேஜ் ஆக போறவங்களுக்கு கூட நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, உலக அளவிலே இந்த சமையல் மந்திரத்தின் மூலமாக இந்திய வாழ் மக்கள் வெளிநாட்டில் இருக்காங்க பாருங்க, அவங்க முதற்கொண்டு எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் எப்ப கரெக்டா 10:59 ஆகும் அந்த வெயிட் பண்ணி உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, இந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்ம நிறைய டிப்ஸ் டாக்டரும் வாங்கி கொடுக்குறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல நம்மளுக்குள்ள பிரச்சனையை நம்மளே சரி பண்ணிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் மூலியமா நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம்ல புருஷன் முன்னாடி சண்டையே நடக்காது. வாலிப பசங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்றதுக்காகவே கண் விழித்து உட்கார்ந்து பாக்குறாங்க 11 இருந்து 11. கண்டிப்பா ஆனா பாக்குறாங்க டாக்டர். ஆனா வந்து உங்களோட டிப்ஸுக்காக தான் பாக்குறாங்க. என்ன வந்து வேற உங்களையும் பாக்குறாங்க. நான் என்னதான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போறேன் டாக்டர். உங்களையும் பாக்குறாங்க. அதான் என்னையும் பாக்குறாங்க. பட் நீங்க மருந்து, நான் தேனு. மருந்து நான் தான் சொல்றேன். மருந்துக்கு மருந்தா நீங்க இருக்கீங்க இல்லையா? இல்ல நீங்க மருந்து, நான் மருந்து, நான் தேனு. நீங்க தேனா? ரைட், சந்தோஷம். அதனால தான் பாக்குறாங்க, தொட்டுக்கறாங்கன்றீங்களா? தேனு மருந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறாங்க அவங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இந்த லெட்டர் எது வந்து ஒருத்தர் இல்ல, நிறைய லெட்டர்ல நம்ம சமையல் மந்திரத்தை வாழ்த்துறாங்க, புகழ்ந்து பேசுறாங்க. அதனால இந்த பாப்பா அது மாதிரி சொல்லுது. ஓகே, சோ இவங்களோட பிரச்சனை என்ன பார்க்கல டாக்டர். படிங்க. குறிப்பா நியூ கப்பிள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நான் லவ் மேரேஜ் பண்ணிருக்கேன். எங்க மாமா பையன் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆனதுல இருந்து சுத்தமா அவர் என்ன வந்து சந்தோஷமா படுத்துக்கல. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவரு அதுக்கு வந்து இல்ல எனக்கு இது மட்டும்தான் தெரியுது. சோ வந்து ஒருவேளை அவங்க ஒரு சிம்பிளா செக்ஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு இது மட்டும் தான் தெரியும் சொல்றாங்க, மத்ததெல்லாம் எதுவுமே தெரியாது வந்து சொல்றாங்க. வயசு ஏதாவது போட்டுருக்காங்களா? சோ இவங்களோட வயசு வந்து 23. அவங்க ஹஸ்பண்ட் வயசு என்னன்னு போடுறாங்க. அவருக்கு 30 இருக்கும் இல்ல 28 இருக்கும். அவர் பாத்தீங்கன்னா தெரிந்ததுதான் பண்றாருன்னா நல்லவர் தான், நம்ம தப்பு சொல்லல. இந்த அம்மாவுக்கு வந்து விதவிதமா அதான் இது மட்டும் தான் தெரியும்னு சொல்றாங்க, மத்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. செக்ஸ்ல உடனே எல்லாமே தெரிஞ்சிடாது மேடம். உடனே அனுபவிக்க முடியாது மேடம். கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது நாலேஜ் உள்ளவங்க நிறைய என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூம் இருக்குன்னு வச்சீங்கன்னா யூடியூப் எடுத்துக்குவாங்க, இல்ல ஒரு நீல படங்கள் ப்ளூ ஃபிலிம் எடுத்துக்குவாங்க, அங்க ஆன் பண்ணிடுவாங்க, இங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வேலை நடந்துட்டு. இது வந்து ஒரு சிலருடைய ஹாபிட். ஒரு சிலர் வந்து லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, கண்ணை முடிக்கினே எடுத்துட்டு போய் எங்கேயோ வச்சு எங்கேயோ விட்டுட்டு ஏஞ்சிருப்பாரு, முடிச்சிட்டு. ஆமா, இது ஒரு ஹாபிட். ஒரு சிலருக்கு வெளிச்சம் இருந்தாதான் செக்ஸ் வச்சுக்குவாங்க. பல விதம் இருக்கு. அவர் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ பண்றாரு, ஆனா சந்தோஷம் தான். அது திருப்தியா இருக்கான்னு எழுதிருக்காங்களா பாருங்க. பாக்கலாம். ஆனா ஒரு டைம் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து சொன்னாங்க, நான் சின்ன வயசுல இருந்தே ஹேண்ட் ஜாப் பண்ணிட்டு வந்தேன். ஒரு டைம் பண்ணும்போதே சீக்கிரமா வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் செம்ம பெயினா வருது. ஸோ இங்க வந்து சின்ன வயசுல வந்து ஹேண்ட் ஜாப் வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க குடிச்சிட்டு வளர்ந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து. ஸோ ஏன் இப்படி இருக்கீங்க அந்த ஒரு வேலை கேட்டிருப்பாங்க அவங்க ஒய்ஃப் வந்து. ஸோ அப்போ வந்து குடிச்சிட்டு சொல்லியிருக்காங்க, நான் வந்து சின்ன வயசுல ஹேண்ட் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து வலிக்குது. ஸோ இப்போ வந்து அது செம்ம பெயின் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர்பேஷன் பண்றதுலாம் வந்து உறுப்புலாம் வலிக்கும்லாம் கிடையாது. அப்ப மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது உறுப்புலாம் வலிக்குதுன்னா அவன் மாஸ்டர்பேஷன் பண்றான் அப்படிலாம் இல்ல, அவருக்கு ஏதோ வேற ஏதோ குறைய இப்படி ஒரு காரணம் இதுதான் சொல்லியிருக்காங்க அவங்க கூட. அப்ப மாஸ்டர்பேஷன் பண்றாங்க வலிக்குதுன்னா அவன் பண்ண மாட்டான். நான் என்ன பண்றது, அதனாலதான் உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியல வந்து சொல்றாங்க. அவருக்கு மறுபடியும் பெயின் இல்லாம என் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பெயின் நிவாரணி ஏதாவது இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு மெடிசின் சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுங்க வந்து ப்ளீஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பின்னிஸ் வந்து வலிக்குது, எனக்கு உறுப்பு உள்ள போகும்போதே வலி கடுமையா இருக்கு, அதால செக்ஸ் வச்சுக்க முடியல அப்படின்னு தான் அவருடைய கேள்வி, அந்த அம்மா கூட கேட்குற கேள்வி. அது வந்து அந்த அம்மா அவருடைய பெண் உறுப்பு வஜினா வந்து டைட்டா இருக்கோ என்னவோ தெரியாது, இல்ல இவருடைய உறுப்பு அவரு அந்த உறுப்பு உள்ள போற அளவுக்கு ரொம்ப பெருசாகுதோ இல்லையோ தெரியல, வலிக்குதுன்றது தான் பிரச்சனை. வலியால என்னால செக்ஸ் வச்சுக்க முடியலன்றாரு.
அருமையான சொல்யூஷன் இருக்கு அதுக்கெல்லாம். அதுல வந்து அவங்க இது மட்டுமா தெரியுமோன்னு சொன்னா அதனால அவங்களுக்கு மேடம் இது அனுபவம் கம்மியானவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க மேடம். செக்ஸ் பண்ணனும்னு அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. அதான் மேடம் அதெல்லாம் வந்து அனுபவம் குறைவு. ஓகே. இப்ப ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், கண்ணு குட்டி, அதுக்கு வந்து யாரும் நடக்கவோ கத்து கொடுக்கல, பால் குடிக்கவோ கத்து கொடுக்கல. ஆட்டோமேட்டிக்கா கண்டு விழுந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, பால் குடிக்குது, எல்லாம் பண்ணுது. யாருமே அது கத்து கொடுக்கறது இல்ல. பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மிருகங்கள்லாம் அதுங்கெல்லாம் குட்டி போடுது, அதுங்கெல்லாம் உணவு வருது, அதெல்லாம் வளர்ந்து போகுது. இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். செக்ஸ்னா மூடு வந்துடும். மூடு வந்தா உறுப்பு எங்க எடுத்துட்டு போனோமோ அங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடியது. யாரும் இது கத்து கொடுக்குற விஷயமே கிடையாது. நீ இப்படி படு, நீ இப்படி செய்யு, நீ இப்படி எல்லாம் இருக்கணும்ன்றதெல்லாம் இது இயற்கையா வர்றது. தெரியாதவங்க என்ன பண்றாங்க, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கூகுள்ல போயிடுறாங்க. கூகுள்ல போயிட்டு பொசிஷன் பாக்குறாங்க. பல விதமான பொசிஷன் எல்லாம் இப்ப வந்து நம்ம கூகுள்ல ஏத்திட்டோம். அந்த பொசிஷன் பிரகாரம் பண்றாங்க. பூச்சி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வந்து அசிங்கம், அதெல்லாம் பார்த்துலாம் செய்யக்கூடாதுன்றவங்க இருக்காங்க. இவங்க எந்த முறையில பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அதாவது வந்து போக போக இவங்க கத்துக்குவான்றது என்னுடைய ஐடியா. சின்ன வயசு இப்பதான் இப்ப கல்யாணம் ஆகி சின்ன பசங்க போக போக சரியாயிடும். ரெண்டாவது உறுப்பு வலிக்குதுன்றதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லிடலாம். இந்த உறுப்பு வலிக்குது எனக்கு அதனால வந்து செக்ஸ் வச்சுக்க முடியல, அதனால தான் நான் அப்பப்பதான் வச்சுக்கிறேன்றதுக்கு வந்து அதுக்கு ஒரு மருந்து சொல்லுவோம். அந்த உறுப்பினுடைய வலியை சரியாக்க மயனத்தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்கு. அது வலி இருந்துச்சு அப்படின்னா, ஆமா மயன தைலம், அது வலி இருந்துச்சு அப்படின்னா அதுல அப்ளை பண்ண அப்படின்னா அந்த வலி இருக்காது. அது யூஸ் பண்ணா போதும். எப்போ அப்ளை பண்ணனும்? பிஃபோர் செக்ஸ் அப்ளை பண்ணலாம், டெய்லி அப்ளை பண்ணிக்கலாம். டெய்லி அப்ளை பண்ணிக்கலாம். செக்ஸ் வச்சும்போது தொடச்சிக்கலாம். அந்த வலிக்காக ஏதாவது நரம்புகள் பிடிப்போ, நர்வஸ் வீக்னஸோ, ஏதாவது உறுப்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் அந்த தைலம் நல்லா கேட்க ஆரம்பிச்சிடும். இப்ப தலைவலிக்குது அப்படின்னா நம்ம தலைவலிக்கு தைலம், தலைவலி தான். அப்ப உறுப்புல வலி, அப்ப இந்த தைலம் மயன தைலம் அது நல்லா கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த தைலத்தை தடவை சொல்லுங்க. மற்றபடி காலப்போக்கில் வந்து அவருக்கு நீங்க எடுத்து அழகா பாருங்க, இது மாதிரிலாம் வந்து செஞ்சா எனக்கும் சந்தோஷமா இருக்கலாம், நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா வாங்க உட்காருங்க, நான் டிவியில போடுவோம், நீங்களும் பாருங்க, நானும் பாக்குறேன், இருக்கலாம். அப்படியே ஆசையா பாசையா பேசி கீசி சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியது. கண்டிப்பா இதை வந்து நம்ம உங்களோட சஜஷன் வந்து அவங்க கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, ஃபாலோ பண்ணிப்பாங்க. சோ உங்களுக்கு என்னோட சபா நன்றி டாக்டர். நன்றி நன்றி நன்றி. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட் எப்படி போயிடுச்சு? நாங்க வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து இன்னைக்கு பேசியிருக்கோம். பேட் செக்ஸ் பேட் ஸ்மெல் பத்தி பேசியிருக்கோம். இதை வந்து கண்டிப்பா நிறைய பேர் இதுல வந்து பிரச்சனையில மாட்டிருப்பாங்க. இந்த பேட் ஸ்மெல்ன்றது ஒரு பேடான விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அம்பிகா மாதிரி இருக்கும், நிறைய பேர் பிரச்சனையில் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கள சொல்லியிருக்கிற சஜஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட உங்களை சந்திக்க போகிறேன். உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பாய், டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது இருக்கான், உங்க முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழைய டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி என்னன்னு தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம் நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் 1 பொண்ணு 1 இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.
பாய்.